சிம்மராசி நண்பர்களுக்கு இப்போ அஷ்டமசனி வரப்போகுது. அதே மாதிரி ஆனால் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் வரப்போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஸோ சில சமயம் நமக்கு ஒரு ஆயுள் சம்மந்தமான பயங்களும் சில விதத்தில் ஒரு பயங்களும் உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். அஷ்டமசனி காலை கஷ்டகாலகன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் லைஃப்பில் அனுபவிச்சதில்லை, இப்போல்லாம் அனுபவிக்கணும் தலை எழுதியிருக்கான்ற மாதிரி பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் அப்பப்போ தோணி வரும். இதெல்லாம் தாண்டி வர்றது தான் சிம்மராசியோட அழகே கூட. அதனால் இதெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவேங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா குருவோடைய அனுகிரகம் இருந்துன்னா எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்து அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிட்டு எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில காரியங்கள் யதார்த்த தடங்கள் இருக்கங்காட்டி அது பெரும் தடங்களாக நீங்கள் நினைப்பீங்க. சில பேர் எனக்கு லக் இல்லை, சில பேர் எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு யோசனை, அதெல்லாம் மாறி வரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்மராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தான தர்மங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி தடங்கள் பிரச்சனை அப்படியே ரொம்ப சோர்வுட்டாலும் மனசில் ஒரே ஒரு இடத்துல தைரியம் இருந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தட்டி கொடுப்பீங்களே, அந்த மாதிரி தட்டி கொடுத்து நீங்களே ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கூட இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கவனம் என்பது தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பேசும் பொழுதும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் 2025.